பூ நல்ல வாசமா இருக்கு. மல்லிப்பூ வாசமே தனி வாசம்தான்ப்பா. செல்லத்தாய்க்கோ, அங்க சின்ன பொண்ணு பாருங்களேன், மல்லிப்பூ அவ்வளோத்தையும் கையில வச்சுட்டு மோந்து பார்த்துட்டு இருக்கா. இப்படியே மோந்து பார்த்துட்டே இருந்தா மல்லிப்பூ வாசமே பேரும்க்கா. வேற இந்த பூ எப்படிக்கா விற்க முடியும்? எப்படி மோந்து பார்த்துட்டு இருக்கா பாருங்க. ஏ சின்ன பொண்ணு, உன்னை பூ பறிக்க கூப்பிட்டேன்னா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பூ அவ்வளோத்தையும் வச்சு மோந்து பார்த்துட்டு இருக்க. பூவை பறிச்சியா கூடையில போட்ட மாட்டே இரு. அதை விட்டுட்டு அவ்வளோ மொட்டையும் கையில வச்சுட்டு இருக்க. மொட்டை அவ்வளோ வீணாதனடி போவோம். என்ன செல்லத்தாய்க்கோ கோவப்படுறிய? மொட்டு நல்ல வாசமா இருக்கேன்னு மோந்து பார்த்தேன், அதுக்குள்ள ஏன் இப்படி கோவப்படுறிய? ஏடி, பூவை பறிக்க வந்து அந்த வேலையை மட்டும் பாரு. சும்மா மோந்து பார்த்தேன் நோந்து பார்த்தேன்னு மொட்டை அவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணிடாத. எப்பா ஓவரா தான்ப்பா பண்றாவ. மொட்டை மோந்து பார்த்தேன்னா வேஸ்ட் ஆயிருமா? இது எந்த ஒரு கதைன்னு தெரியல. ஏ சின்ன பொண்ணு, எல்லாம் அந்த முனியம்மா பண்ற வேலை பார்த்துக்க. அங்க இருந்து ஒண்ணுனா மூட்டி விட்டுட்டே இருக்கா. அவளுக்கு என்ன மூட்டி விடுற முனியம்மான்னு தான் பேர் வைக்கணும். ஆமா சுடிதார்காரி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். முனியம்மா என்கிட்ட ஒரு நாள் வசமா வாங்கி கெட்டுவா பாறேன். கத்தரிக்காய் சைஸ்ல கடந்துக்கிட்டு பண்றதெல்லாம் முருங்கக்காய் சைஸ்க்கு பண்ணிட்டடக்கா. ஏ சின்ன பொண்ணு, செல்லத்தாயக்கா சொன்னது காது கேட்கலையோ? கூடையில கொண்டு பூ அவ்வளோதையும் போடுங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாயை மூடு கத்தரிக்கா. ஏ சின்ன பொண்ணு, வார்த்தை ஆளந்து பேச பார்த்துக்க. நான் என்ன கத்தரிக்காவா? நீ தாண்டி முருங்கக்கா. பாருடா, கத்தரிக்காவை சொன்னோன்னா முனியம்மா கோவம் வருதே. செல்லத்தாய்க்கோ, இவ்வளவு கூட்டத்துக்கு நம்மளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அழகா நம்ம 2 பேருமே வந்து பறிச்சிருக்கலாம். சரி விடுடி, வேற என்ன பண்றது? வேலையை பாருங்க. லேட் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் பறிச்சுட்டு அங்க மார்க்கெட்ல போய் விற்க போனோம். சும்மா வெட்டி கதை பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நடக்காதீங்க. முடியுமா? இன்னும் ஒரு கூட பூ கூட பறிச்சு முடிக்கலடி, சீக்கிரம் பறிடி. எக்கோ, நம்மளாச்சும் பரவாயில்லக்கோ. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கூடைக்கு முக்காவாசி பறிச்சு முடிச்சிருக்கோம். அதுவும் இது நல்ல பெரிய கூடை. ஆனா அவளுகளை பாருங்களேன், சின்ன கூடை தான், அதையே இன்னும் நினைக்கல. இதுல வேற 3 பேரும் சேர்ந்து பறிக்காளுங்க. ஒரே கதை தாங்க விடுறாளுங்க. ஆமாடி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம 2 பேர் கூட நிறைய படிச்சிருக்கோம். பேசாம இவளுங்களை கூப்பிடாமே இருந்திருக்கலாம். எனக்கு 100 தெண்டம் தான் 300 ரூபா. ஏ சின்ன பொண்ணு, அந்த முனியம்மாக்கு வேற வேலையே இல்லடி. நம்ம 3 பேரும் சேர்ந்து பூ கம்மியா பறிச்சிருக்கோன்ட்டு அங்க செல்லத்தாய்க்கிட்ட மூட்டி விட்டுட்டு இருக்கா. கேட்டுட்டு தாண்டி இருக்கேன். நம்ம 3 வரணும் கதை பேசி கம்மியாக பறிச்சிருக்கோமா? இவிய 2 ஆட்டியமாவும் நிறைய பூ பறிச்சிட்டாவலாம். ஒரே மினுக்காக தான் இருக்கு. அவளுவே அடிக்கடி பறிக்காளுங்க, ஸ்பீடாக பறிக்காங்க. நம்ம அப்படியே இன்னைக்கு தான் பூ பறிக்கையே வந்திருக்கோம். நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் பறிப்போம். எம்மா ஓவராக தான் காட்டாளுங்க. சின்ன பொண்ணு, இந்த செல்லத்தாய்க்காவும் பாரு ஓவரா தான் பண்றாவ. அவ சொன்னதுக்கெல்லாம் சிங்ச கடிச்சிட்டு தான் திரியறாவ பத்துக்க. ஆமா குந்தாணி, 2 பேரும் சிங்ச கடிக்கிற கோஷ்டி தானே, வேற அப்படி தானே தெரியுங்க. நமக்கு என்ன 100 ரூபா கிடைக்குதா? அதே மாதிரி கொஞ்சோட பூவை திருடணுமா, தலையில வச்சோமான்ட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவளுங்க கிட்ட எல்லாம் பேசுறதெல்லாம் கண்டுகிட்டு இருந்தேன்னா நம்மளுக்கு கிறுக்கு வந்துடும். எக்கோ பாருங்கக்கோ, பூவை பறிக்காம கதை விட்டுட்டே இருக்காளுவ. ஏ சின்ன பொண்ணு, ஒத்தரோசா, உங்க 2 பேரும் இங்க பேச்சு போட்டி கலைக்கல. நான் பூ பறிக்க தானே கூப்பிட்டுருக்கேன். வேற என்ன கதை விட்டுட்டு அடைக்கிய? ஒழுங்கா பூவை பறிச்சு கூடையில கொண்டு போடுங்க. சின்ன கூட தான் தந்தேன், அதையுமே என்ன 3 பேரும் சேர்ந்து நினைக்காம இருக்கிய. ஒரே கதை தான் பேசிட்டு திரியிறியே. செல்லத்தாய்க்கோ, நாங்க எங்க கதை பேசணும்? இந்த சைடுலாம் பறிச்சு முடிச்சிட்டோம், அதான் அந்த சைடு போவோமான்னு கேட்டேன். பறிச்சு முடிச்சிட்டீங்கன்னா எங்கேயாச்சும் மொட்டை எதுவும் விட்டுருக்கீங்களா? 1 2 பாருங்க, பார்த்து அதையும் பறிங்க சீக்கிரமா. பறிச்சுட்டு இந்த தோட்டத்துக்கு தெக்கால ரோஸ் பூ செடி இருக்கு, அங்க கொஞ்சம் ரோஸ் கிடக்கும், அதையும் போய் பறிச்சுட்டு வாங்க. நாங்க இங்க இருக்க மல்லியெல்லாம் பறிக்கிறோம். என்னது ரோஸா? ஏ குந்தாணி, ரோஸ்லாம் நட்டு வச்சிருக்காவ போலயே. இன்னைக்கு ஒரு வேட்டை தான் நம்மளுக்கு. ஆமா சின்ன பொண்ணு, சீக்கிரம் மல்லியெல்லாம் பறிச்சுட்டு நேரா ரோசா பூ செடிக்கிட்ட போயிருவோம். வேற இவளுங்க நம்மளுக்கு முன்னாடி முந்திட்டாள்னா ரோஸ் பூ திருட முடியாது. ஆமா குந்தாணி. செல்லத்தாய்க்கோ, நான் ஓரளவு பறிச்சு முடிச்சிட்டேன். நான் வேணா ரோஸ் பூ பறிக்க போட்டுமா? நீ பறிச்சு முடிச்சிட்டியா? அப்ப அவளுங்க கூட இருந்து என்ன விடுமுட்டலாம் கிடக்கான்னு பார்த்து பாருங்க. அதுக்கப்புறம் 3 வாரம் போய் ரோஸ்ல உள்ள ரோஸ் எல்லாம் போய் பறிச்சுட்டு வாங்க. சரிக்கோ சரிக்கோ. என்ன சுடிதார்காரி, ஒத்தையில ரோஸ் போடலாம் ஆட்டை போடலாம் நினைச்சியோ? ஏடி, ஏன் இப்படி பண்றா? நான் தான் உனக்கு பாதி ஷேர் தரேன்னு சொல்லியிருக்கேன்ல, வேற என்ன உனக்கு? அதானே, நம்ம 3 வாரம் ரோஸ் செடியில இருக்க ரோஸ் பூவை பறிக்க போயிருவோம். இவி எங்க கிடக்கட்டும். எக்கோ, என்னக்கா பண்றீங்க? அவளு 3 வாரமா ரோஸ் செடியை பறிக்க விடுறீங்க. அங்க இருந்து எங்க ரோஸை பறிப்பாளுங்க? கதை தான் விட்டு கிடப்பாளுங்க. முடியுமா? அங்க ரோஸ் கம்மியா தான் இருக்கு பத்துக்க, அதனால கடகடன்னு பறிச்சுட்டு வந்துருவாளுவ. நம்ம அதுக்குள்ள இருந்து மல்லி மட்டும் பறிப்போண்டி. அவளுங்க இருந்தாலுங்கன்னா பறிக்கவே முடியல. பாதி கதையை அவளுங்க கிட்டே தான் கேட்க வேண்டியதா இருக்கு. சரிக்கோ, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இந்த செல்லத்தாயும் ஓவரா தான்ப்பா பண்றா. அவளுக்கு மட்டும் ஈஸியான வேலையா பார்த்து கொடுக்கா. மல்லி மட்டும் பறிக்கிறதா கஷ்டம். அழகா நம்மளாச்சும் ரோஸ் பறிக்க போயிருக்கலாம். இவளுங்க ரோஸை பறிச்சுட்டு மினிக்கிட்டு வருவாளுங்க, நம்ம இங்க செத்துன்னு சாவணும். செல்லத்தாய்க்கோ, இங்க எல்லா மல்லி மட்டும் பறிச்சாச்சு. நாங்க இனிமே ரோஸ் பறிக்க போட்டுமா? சரிடி, போய் ஒழுங்கா பாருங்க. அங்கேயும் போய் இருந்து கதையை விட்டுட்டு கிடக்காதீங்க. ரோஸ் நிறைய கலர்ல கிடக்கும் பத்துக்க. ஒவ்வொரு கலரா தனித்தனியா பிரிச்சு வைங்க. மொத்தமா அந்த ஆள் அள்ளி போட்டுறாதீங்க. வேற அதை பிரிக்க வேற கஷ்டப்படணும். முதல்ல பறிக்கும் போதே பிரிச்சு பறிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். எக்கோ, நிறைய கலர் ரோஸ் இருக்கும் போலயே.
ஆமாடி ஆமா, ஒழுங்கா பறிச்சு அவள்கிட்ட ஒழுங்கா கொண்டு வாங்க. சரிக்கோ சரிக்கோ. சின்ன பொண்ணு வாடி, சீக்கிரமா பேரலாம். எக்கோ நாங்க கிளம்புறோம். எப்பா போங்க போங்க, சீக்கிரம் பறிச்சுட்டு வாங்க. 6 மணிக்கு மேல நிற்க முடியாது, இருட்டாயிரும். எக்கோ அவளு விழுந்த மல்லி மட்டும் பறிக்க விட்டுட்டு நம்மளே ரோஸ் பூ பறிக்க போயிருக்கலாம்க்கோ. என்ன முடியுமா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? அவளுங்க இந்த மல்லி மட்டும் பறிச்சு முடிக்கிறதுக்குள்ள மணி 8 மணி ஆயிரும். ரோஸ் பூனா கடகடன்னு பறிச்சுருவாளுங்களேன்னு தான் அவள் வேலை அங்கே போக சொன்னேன். நம்ம கொஞ்சம் கடகடன்னு பறிக்கிறோம் பத்தியா, அதனால தான். சரி சரிக்கோ. ரோஜா பூனா ரோஜா பூ தான்ப்பா. எவ்வளோ ரோஸ் பூத்து கிடக்கு. என் வாழ்க்கையிலேயே இவ்வளோ ரோஸ் ஒரே இடத்துல இன்னைக்கு தாண்டி பார்க்குறேன். ரோசா பூ சின்ன ரோசா பூ, உன் பேரை சொல்லும் ரோசா பூ. அடியே மூடிக்கிட்டு பறிங்கடி. எந்த ரோஸை பறிக்கனே தெரியல, கலர் கலரா இருக்கு. நானே கன்ஃபியூஷன்ல சுத்துறேன், இவளுங்க வேற பாட்டு படிச்சிருக்காளுங்க. ஏ குந்தாணி, மல்லி மொட்டுலாம் நிறைய எடுத்து வச்சிருக்கியா சேலைக்குள்ள? ஆமா சின்ன பொண்ணு, நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் ரோஜா பூவையும் பறிச்சு போட்டுக்க. எல்லோ கலரு, பிறகு ரெட் கலரு, ரோஸ் கலரு, எல்லா கலரும் இருக்குல்ல, எல்லா கலர்லயும் ஒரு 2 பூ எடுத்து போட்டுக்க. ஆல்ரெடி அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன்டி. குந்தாணி நீயும் முன்னேறிடுவ. சுடிதார்காரி உனக்கும் கேட்டுச்சுல, நீயும் எடுத்து கொஞ்சம் சாலுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்க சரியா? அதெல்லாம் கேட்டுச்சு. நீ எவ்வளவு பூ உன் பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்க? என்ன சுடிதார்காரி, நான் ஏன்டி திருடணும்? நீ கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க, குந்தாணி கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பா, அது போதாதா எனக்கு? நீ நல்லா வருவ, இதுதான் நோகாம நொங்கு திங்கிறதோ. மூடிட்டு பூவை பறிடி. இந்த ரோஸ் பாக்குறதுக்கு என்ன அழகா இருக்கு. இப்பவே தலையில எடுத்து வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏ ராது, தலையில வைக்க ஆசையா இருந்தா வச்சுக்கடி. செல்லத்தாய் உன் கொண்டையே மொத்தமா வெட்டிட்டு விட்டுருவா. அதுக்கப்புறம் பூ வைக்க மண்டல்லாம தான் தெரியணும். அட போங்கடி, ஆசையா இருக்குன்னு தான் சொன்னேன். இப்போ எங்க வைக்க முடியும்? பேசாம சாலுக்குள்ள வச்சு வீட்டுக்கு கொண்டு போய் வைக்க வேண்டியதுதான். அது கரெக்ட் தாண்டி. ஒரு உளவுத்துறை வேற இங்கேயே சுத்திட்டு கிடக்கு. யாரு குந்தாணி அந்த உளவுத்துறை? அதாம்டி அந்த முனியம்மா தான். ஒரே நம்மள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கா பாத்துக்க. அங்க பாரு, கண்ணு ஃபுல்லா இங்கே தான் இருக்கு. நம்ம இப்படி திருடுறது மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், போட்டு கொடுத்து அவ நல்ல பேரை வாங்கிட்டு போயிருவா, நம்மளெல்லாம் தருமடி வாங்க வச்சிருவா. ஆமா உத்தரோசா, அந்த முனியம்மா கண்ணு இங்கே தான் இருக்குடி. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கண்ணு நல்லா தெரியுமோ? அட போடி போடி பைத்தியக்காரிங்களா. நான் அவ முன்னாடியே தான் மொட்டை அவ்வளோத்தையும் பறிச்சு என் பேண்ட் பாக்கெட்ல கொஞ்சம் கொஞ்சம் சொருவுனேன். அவ எங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தான் இருந்தா. அவளுக்கு கண்ணுலாம் ரொம்ப தெரியாது. சும்மா அந்த முண்டை உருட்டி உருட்டி பாப்பா. வேற அங்க ஒன்றும் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியா? ஆட சின்ன பொண்ணு, இது முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நான் அவ அப்பப்போ பார்க்காலன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் கஷ்டப்பட்டு தான் திருடி எடுத்து ஒளிச்சு வச்சேன். இது தெரிஞ்சா நான் ஒரேடி அள்ளி நல்லா உள்ள வச்சிருப்பேனே. விடுடி, கிடைச்சவரை லாபம்ட்டு போக வேண்டியதுதான். செல்லத்தாய்க்காக நல்ல கண்டு தெரியும்டி. அவிய கிட்ட மாட்டணும்னா அவ்வளோதான். நீ வேற ஏன்டி மாட்டுறதுலயே குறியா இருக்கா? நீ இப்படி சொல்லி சொல்லி நம்ம மாட்டிக்கிடுவோம் போல. சரி சீக்கிரம் பூவை பறிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். ஏ சின்ன பொண்ணு, எனக்கு இந்த ரோஜாப்பூ தோட்டத்தை விட்டு வர மனசே இல்லடி. அப்படியா குந்தாணி? அப்போ நீ இங்கே படுத்து தூங்கிட்டு நாளைக்கு பொறுமையா வா, நாங்கெல்லாம் போறோம். ஆமா ஆமா, பாம்பு கீம்பு வரோம், நல்லா கொத்து வாங்கிட்டு கடை, நாங்கெல்லாம் போறோம்ப்பா. ஏடி ஒன்னு சொல்லிடக்கூடாத, உடனே ஆளாளுக்கு வந்துருவியல பயம் காட்டுறதுக்கு. வேற இப்படி கூறுகிட்ட குப்பை மாதிரி பேசிட்டு இருக்கா? ஒழுங்கா பூவை பறிச்சோமா திருடணுமான்ட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே இருக்க ஆசையா இருக்குன்னா, இது என்ன உங்க உங்க அப்பா வீட்டு தோட்டமா, இல்ல உங்க தாத்தா வீட்டு தோட்டமா, இல்ல உன் வீட்டுக்காரன் வாங்கி போட்டிருக்கானா? ஏடி ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற? இங்க இருக்க ஆசையா இருக்குன்னே, அதுக்குள்ள எங்க அப்பனைகளுக்கு எங்க தாத்தனுக்கு என் வீட்டுக்காரமாக கொண்டு இழுத்துட்டா. ஏடி நீ இப்படியே பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் செத்து போன பூட்டனை கூட இழுப்பேன். ஒழுங்கா மூடிட்டு வா. ஏ சுடிதார்காரி, ஓவரா சிலுப்பாத. எம்மா சிரிச்சா ஒரு குத்தமாப்பா. சரி கிளம்புவோமாடி. போவோண்டி, மணி 6 போதில்ல. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.